Hello everyone and welcome to Suga's Kitchen. வணக்கம். இன்னைக்கு ஒரு சிம்பிள் இன்ட்ரடக்ஷன் அண்ட் ஸ்மால் டெமான்ஸ்ட்ரேஷன் மாமா காட்டுறார் பிராணாயமா பற்றி. இஸ் அ சர்டிஃபைட் யோகா டீச்சர். 9 வருஷமாக டீச்சிங் இன் ஏலகிரி சொல்லி கொடுத்துட்டுருக்கார் ஒரு 18-20 ஸ்டூடெண்ட்ஸ்க்கு. ஸோ இப்போ பார்க்கலாம். வணக்கம், வெல்கம் டு சுகாஸ் கிச்சன். இன்றைக்கி கேமராக்கு முன்னாடி வந்திருக்கேன் பிராணாயமா பற்றி சொல்கிறதுக்கு. உங்களுக்கெல்லாம் பிராணாயமன்னா என்னென்னு தெரிஞ்சிருக்கும், எல்லாருக்கும் தெரியும். பிராணாயமன்னாக்கா மூச்சு பயிற்சி, இங்கிலீஷில் வந்து ப்ரீதிங் எக்ஸசைஸ். ஆனால் அதை பற்றி சில பேசிக் கொஸ்டின்ஸ் எல்லாம் கேட்டதுக்கு ஆன்சர் சொல்லிவிட்டு எக்ஸ்ப்ளனேஷன் பண்ணிவிட்டு அப்புறமா டெமான்ஸ்ட்ரேஷன் பண்ணி காமிக்கிறேன். முதல் கேள்வி, நம்மெல்லாம் ப்ரீத் பண்ணுறோமா? ரொம்ப சில்லி கேள்வி தான். ஆனால் ப்ரீத் பண்ணுறோம், வாழறதுக்கு ப்ரீத் பண்ணி ஆகணும். அடுத்த கேள்வி, நம்மெல்லாம் எஃபிஷியண்ட்டாக எஃபெக்டிவாக ப்ரீத் பண்ணுறோமா? இதை ஆன்சர் பண்ணது அவ்வளோ ஈஸி கிடையாது. இதுக்கு 3-4 ஆன்சர் இருக்கும். ஃபஸ்ட்டு சில பேர் சொல்லுவாங்க, நாங்கள் வந்து நல்லா ப்ரீத் பண்ணியிருக்கோமே, நல்லா தான் ப்ரீத் பண்ணுறோம், இதில் என்ன எஃபெக்டிவ்னஸ் இருக்கும்பா. சில பேர் வந்து தெரியாது அப்படின்னு, அது கொஞ்சம் பெட்டர் ஆன்சர். இன்னும் சில பேர் வந்து எஃபெக்டிவ்னஸ் எஃபிஷியன்சினா ப்ரீத்திங்கில் இந்த கான்டெக்ஸ்டில் என்ன அப்படின்னு ஒரு கேள்வி இருப்போம். அதுதான் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். இப்போதைக்கு அந்த ஆன்சரை வந்து ஓரமாக ஒதுக்கி வச்சுருவோம். அதுக்கு முன்னாடி சில விஷயங்கள் சொல்லணும். நம்ம ஹியூமன் பீயிங்ஸ் எல்லாம் ரிசர்ச் பண்ணி பார்த்துருக்கா எல்லாரும். நம்ம வந்து ஒரு நிமிஷத்துக்கு வந்து கிட்டத்தட்ட 13-14 தடவை ப்ரீத்திங் பண்ணணும். இதை நம்ம எண்ணிட்டு இருக்க முடியாது. ஏன்னா நம்ம இட்ஸ் நாட் பாசிபிள். இட் இஸ் அ ரிசர்ச் வியூ. இதில் வந்து ஒரு நிமிஷத்துக்கு 13-14னாக்கா அது நார்மல் அப்படின்னு அக்செப்ட் ஆகிருக்கு. ஆனால் அது ரெடியூஸ் ஆச்சுன்னாக்கா இட் இஸ் ஆல்வேஸ் பெட்டர். எப்படி ரெடியூஸ் ஆகும், ஏன் ரெடியூஸ் பண்ணோம் அப்படின்னாக்கா, யோகா தியரி படி ஒருத்தரோட ஆயுள் வந்து நிர்ணயிக்கிறது வந்து எவ்வளோ மூச்சு விட்றான் அப்படி தான் அதை நிர்ணயம் பண்ணுறோம். நீங்கள் சில பிராணிகள்லாம் பார்த்தீங்கன்னாக்கா ரொம்ப லாங்கிவிட்டி இருக்கும். இது வந்து மோஸ்ட் ஆஃப் யூ வுட் ஹவ் நோன். டார்டாய்ஸ் 250-300 வருஷம் இருக்கும். அது ஒரு மூச்சுக்கு வந்து ஒரு 3-4 நிமிஷத்துக்கு ஒரு தான் மூச்சு விடும். இந்த மாதிரி மூச்சு விடுறதுக்கு நிறைய டைம் எடுத்து கேப் விடுற பிராணிகள் அல்லது ஜீவன்களுக்கெல்லாம் வந்து ஆயுள் ஜாஸ்தி அப்படிங்கிற ஒரு தியரி இருக்குது. இப்போ வந்து நம்ம வந்து 13-14 வந்து ப்ரீத் பண்ணுறோம். இதை வந்து கொஞ்சம் ரெடியூஸ் பண்ணாக்கா இட் இஸ் ஆல்வேஸ் பெட்டர். ஸோ தட் அவர் intake will be good and the energy using the oxygen will be better. இப்போ வந்து அதுக்கு ஆன்சர் சொல்கிறேன். இந்த முதல்ல கேள்வி கேட்ட கேள்விக்கு எஃபிஷியண்ட்டாக ப்ரீத் பண்ணுறோம் அப்படின்னாக்கா இந்த கான்டெக்ஸ்டில் என்னன்னாக்கா, நம்ம லங்ஸில் வந்து 2 லங்ஸ் இருக்குது. அதில் 3 செக்ஷன் இருக்குது. அப்டமன் செக்ஷன், தொராசிக் செக்ஷன், கிளாவிகுலர் செக்ஷன். லெஃப்ட் சைடில் 1, 2, ரைட் சைடில் 1, 2, 3 இவ்வளோ பாகம் இருக்குது. இதை வந்து நம்ம ஜாஸ்தி கம்ப்ளீட்டாக யூஸ் பண்ணுறது இல்லை. அதுவும் மேல் பாகத்தை வந்து யூஸ் பண்ணுறது ரொம்ப கம்மி. இதனால் என்ன அர்த்தம்னாக்கா, நம்ம லங்ஸோட பொட்டன்ஷியலை ஒரு 60% தான் யூஸ் பண்ணுறோம். இதை எப்படி கம்ப்ளீட்டாக யூஸ் பண்ணுறது அப்படிங்கிறது ஒன் ஆஃப் தி இம்பார்ட்டண்ட் திங் ஆன்சர்டு பை பிராணாயாமம். ஃபுல் லங்ஸையும் பொட்டன்ஷியலையும் யூஸ் பண்ணணும். அது வந்து பார்ட் ஆஃப் தி எக்ஸசைஸ். இப்போ நம்ம வந்து ஃபுல் லங்ஸை வந்து பண்ணோம்னாக்கா நல்லா இழுத்து விட்டு அப்படி பண்ணலாம். பட் ஆனால் ஒவ்வொரு தடவையும் இதை மாதிரி கான்ஷியஸாக பண்ணிட்டு இருக்க முடியாது. அதனால் பாடியை ட்ரெயின் பண்ணணும். பாடியை ட்ரெயின் பண்ணி அந்த டெய்லி பேசிஸ் ட்ரெயின் பண்ணாக்கா ஃபுல் பொட்டென்ஷியல் ஆஃப் லங்ஸ் வந்து யூஸ் பண்ண முடியும். அது வந்து ரொம்ப ரொம்ப பெனிஃபிஷியல். அது எப்படி பண்ணுறது அப்படின்னு ஒரு டெமான்ஸ்ட்ரேஷன் பண்ணி காமிக்கிறேன் நான். இப்போ வந்து நம்ம இந்த 3 பாகத்தை செக்ஷனாக பிரித்து சொல்லியிருந்தேன். இப்போ வந்து அப்டமன் இதில் வந்து அதை மட்டும் யூஸ் பண்ணி ப்ரீத் பண்ணணும். அது கவுண்ட் வந்து 1, 2, 3, ஹோல்ட் 1, 2, 3 அண்ட் தென் ரிலீஸ் 1, 2, 3, 4. ரிலீஸ் எப்போவுமே வந்து கம்மியாக தான் இருக்கும். ஏன்னா அது கம்ப்ளீட்டாக எம்டி ஆகுனதுனால. இப்போ வந்து பார்த்தோன்னாக்கா இந்த ஸ்டமக் ரீஜன் வந்து அப்புறம் அடுத்த ரீஜன்
தட் இஸ் thoracic region மிடில் போர்ஷன். பாக்கி ரெண்டும் கீழையும் மேலேயும் இன்ஆக்டிவாக இருக்கும். இது thoracic region கெப்பாசிட்டி ஜாஸ்தி, அதனால் 4-4-5ன்னு வச்சுக்கோங்க கவுண்ட். 1 2 3 4, அப்புறம் ஹோல்ட் 1 2 3 4, அப்புறம் ரிலீஸ் வந்து 1 2 3 4 5, அப்புறம் வந்து மேல் ரீஜன். இப்போ வந்து கீழ் இதுவும் நடு ரீஜனும் வந்து இன்ஆக்டிவாக இருக்கும். இதுவும் வந்து 3 3 4. இப்போ வந்து ஒரு ப்ராக்டிஸும் போது இனிஷியல் ஸ்டேஜில் இதை வந்து ஒரு 10 தரம் பண்ணணும் தனியாக, அப்புறம் இதை 10 தரம் பண்ணணும், அப்புறம் இதை 10 தரம் பண்ணணும், அப்புறமா எல்லாத்தையும் 10 தரம் வந்துட்டு. ஸோ ஒவ்வொன்றும் 10 தரம், அப்புறம் ஃபுல்லாக வந்து 10 தரம். ஒவ்வொன்றுமே டைமிங் வந்து இன்ஹலேஷன் ஹோல்டு வந்து சாதாரணமாக கம்மியாக இருக்கும், எக்ஸலேஷன் இது ரெண்டையும் விட ஜாஸ்தி இருக்கும். ஏன்னா எக்ஸேல் பண்ணது வந்து நல்லா மெதுவாக ஃபுல்லாக டேங்கை காலி பண்ணும். இந்த 10 தரம் பண்ணுறது ஃபுல், இது வந்து 10 தரம் பண்ணுறது வந்து வி கால் இட் பை டிஃப்ரெண்ட் நேம்ஸ், யோகிக் ப்ரீத்திங் சொல்லலாம். இப்போ வந்து இன்னொன்று இருக்குது, இன்னொரு ப்ரீத்திங் என்னன்னாக்கா சிங்கிள் நாஸ்ட்ரல். இது வந்து ஃபுல் போத் நாஸ்ட்ரல்ஸ் இன்ஹேல் ஹோல்ட் எக்ஸேல், அண்ட் ஹேண்ட் வந்து கீழே இப்படி வந்து ஒரு இந்த மாதிரி ஒரு முதிரால வச்சுருக்கலாம். அடுத்தது சிங்கிள் நாஸ்ட்ரல். சிங்கிள் நாஸ்ட்ரலில் வந்து இப்போது இந்த கை விரல் இது மாதிரி இருக்கும், தட் இஸ் இந்த மோதிர விரலும் சின்ன விரலும் ஒன்றா இருக்கும், ஆள்கால்த்தி விரலும் நடு விரலும் இப்படி இருக்கும், தம்பு இப்படி இருக்கும். இதுக்கு பேர் நாசிக முத்ரான்னு பேர். இது வந்து ஃபார் ஹோல்டிங் 2 nostrils ஆல்டர்னேட்டிவ்லி. அது எப்படின்னு காமிக்கிறேன். முதல்ல வந்து ரைட் சைடை வந்து தம்பால் க்ளோஸ் பண்ணிடும், இது இப்படி இருக்கும். இப்போ லெஃப்ட் சைடால் வந்து மூச்சு இழுக்கணும். நல்லா மூச்சு இழுத்தப்பறம் நீங்கள் பார்த்துருப்பாங்க, இந்த தம்பை எடுத்துவிட்டு இதை ரெண்டாலே இந்த லெஃப்ட் சைடை க்ளோஸ் பண்ணிவிட்டு ரைட் சைடால் மூச்சை வெளியில் இழுக்கணும். அப்புறமா வந்து இப்போ ரைட் சைடால் மூச்சு இழுக்கணும். நான் இப்போ பண்ணினது வந்து 1 cycle. இதுக்கு பேர் வந்து நாடி சுத்தின்னு பேர். இது வந்து ஆல்டர்னேட் ப்ரீத்திங் பை ஈச் நாஸ்ட்ரில். இப்போது இதில் பிராணாயாமாவில் வந்து நிறைய விதமான ப்ரீத்திங்ஸ் எல்லாம் இருக்குது. நாடி சுத்தி, விலோமா இது மாதிரி எல்லாம் நிறைய இருக்குது. ஆனால் வந்து என்னோட அட்வைஸ் படி இந்த யோகி ப்ரீத்திங் முதல்ல நல்லா ப்ராக்டிஸ் பண்ணி அப்புறமா வந்து நாடி சுத்தி மட்டும் 10 தரம் இந்த 10 சைக்கிள் பண்ணணும். இது போகிறோம். இது பண்ணுறதுக்கு வந்து ஒரு நாளைக்கு வந்து உங்களுக்கு வந்து 8லேருந்து 10 நிமிஷம் ஆகும். டைமிங் எப்போ பண்ணோம் அப்படின்னாக்கா காலம்பரை எல்லாம் முடிச்சதுக்கப்புறம் எம்டி ஸ்டமக்கில் பிஃபோர் யூ டேக் எனி திங் யூ பெட்டர் டூ இட், ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். ஸோ இது ரெண்டையும் பண்ணாக்கா 10 நிமிஷம் ஆகும். திஸ் வில் பி வெரி வெரி பெனிஃபிஷியல். நவ் ஐ எம் கோயிங் டு டெல் யூ ஹவு தி என்டையர் ப்ராசஸ் இஸ் டன். இந்த எக்ஸசைஸ் வந்து டிஃப்ரெண்ட் பொசிஷனில் பண்ணணும். அது எப்படின்னு நான் சொல்கிறேன். ரைட், முதல்ல வந்து நீங்கள் கீழே இப்படி உட்காந்துட்டு நீங்கள் இப்போ யாருக்கெல்லாம் பத்மாசனம் பண்ண முடியுமோ அதை பண்ணலாம். பத்மாசனம் வந்து உங்களுக்கு தெரியும். இது வந்து பத்மாசனம். ரைட், இதில் என்ன அட்வான்டேஜ்னாக்கா பேக் வந்து ஸ்ட்ரெயிட்டாக இருக்கும், ஆட்டோமேட்டிக்காக ஸ்ட்ரெயிட் ஆகிடும். அது ஸ்ட்ரெயிட்டாக வச்சுக்கணும், கான்ஷியஸாக வந்து கவலைப்பட தேவையில்லை. இப்போ வந்து இன்னொரு பொசிஷன் வந்து சாதாரணமாக சுகாசனம். இதில் வந்து நீங்கள் பேக்கை ஸ்ட்ரெயிட்டாக வச்சுக்கிறதுக்கு வந்து கான்ஷியஸாக இருக்கணும். இல்லைன்னாக்கா பேக் ரெஸ்ட்டு கூட இருக்கலாம், பரவாயில்ல. தி ஐடியா இஸ் ஸ்பைன் ஷுட் பி ஸ்ட்ரெயிட்.
அப்புறம் இன்னொரு இது இருக்குது, அது வந்து வஜ்ராசனா. இப்படி உட்காந்து இந்த ஹீல் உட்காந்து வஜ்ராசனாவும் பத்மாசனாவும் வந்து ஆசனா பார்லன்ஸில் வந்து they are yogic postures, right? And relaxing position for meditation and pranayama. சரியா? இந்த மூணில் வந்து இப்போ வந்து நான் இதில் வந்து இதனோட ஆரம்பம் காமிக்கிறேன். முதல்ல பிராணாயமா இந்த 10 தரம் அப்புறம் வந்து ஃபுல் டேங்க் 10 தரம், அப்புறம் வந்து நாடி சுற்றி பண்ணுறதுக்கு முன்னாடி கொஞ்சம் ப்ரிப்பேர் பண்ணிக்கலாம். அது எப்படின்னாக்கா, there is an exercise called பஸ்திரிகா. இப்படி வச்சுருந்து இந்த மாதிரி 10 தரம் பண்ணணும். திஸ் இஸ் சம்திங் சிமிலர் டு டூயிங் ஸ்ட்ரெச்சஸ் பிஃபோர் யோகாசனாஸ், ரைட்? அப்புறமா வந்து நீங்கள் வந்து கபால் பாட்டின்னு ஒன்று இருக்குது. தட் இஸ் யூ ப்ரீத், கான்சன்ட்ரேட் ஆன் ப்ரீத்திங் அவுட் ஓன்லி, ப்ரீத்திங் இன் வில் பி ஆட்டோமேட்டிக். இப்படி இருக்கும். ஸோ இதை மாதிரி வந்து ஒரு 30 டைம்ஸ் பண்ணணும். அப்புறமா வந்து உங்களுக்கு இந்த இதெல்லாம் வந்து லங்ஸை வந்து டஸ்ட் பண்ணி கிளியர் பண்ணுற மாதிரி. இப்போ தென் யூ கேன் டூ ஒன் திங். இது மாதிரி ஒரு 2 தடவை பண்ணுங்க. ஸோ எவ்ரி திங் இஸ் கிளியர் நவ், ரைட்? அனதர் இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் டு நோட் இஸ், எந்த பொசிஷனில் இருந்தாலும் தலையை வந்து இப்படி ஸ்ட்ரெயிட்டாக வச்சுக்கூடாது. தலையை வந்து இந்த நேப்பை வந்து கொஞ்சம் பெண்ட் பண்ணி கீழே இப்படி வச்சுக்கணும். இப்படி வச்சுன்னா அட்வான்டேஜ் என்னன்னாக்கா, உங்களுக்கு வந்து நல்லா ஃபீல் படும். ஏர் உள்ளே போடுறது வெளியில் போடுறதுலாம் வந்து ஃபீலிங் கரெக்டாக இருக்கும், உங்களுக்கு தெரியும். தலையை ஸ்ட்ரைட்டாக இருக்குன்னு வச்சுருந்தத விட இது வந்து பெட்டர் பொசிஷன், அட்வைஸ் பை மெனி யோகா எக்ஸ்பர்ட்ஸ், ரைட்? இப்போ இது வந்து இதை முடிச்சப்புறம் நீங்கள் வந்து ஒரு சம் பீப்புள் கேன் கைண்ட் ஆஃப் ஃபாலோ இட் அப் வித் மெடிடேஷன். ஒரு 5 மினிட்ஸோ 10 மினிட்ஸோ, இல்லைன்னாக்கா கண்ணை முடிந்து ஒரு 1 நிமிஷம் 2 நிமிஷம் இருக்கும். கம் டு நார்மல் ப்ரீத்திங் அண்ட் பி தேர். ஸோ இந்த ஒரு 10 நிமிஷம் எக்ஸசைஸ் வந்து நீங்கள் டெய்லி பண்ணாக்கா யூ கேன் see தி டிஃபரன்ஸ் இன் 3-4 months. அப்புறம் நீங்களே அதில் வந்து இம்ப்ரூவ் பண்ணிக்கலாம். இந்த டைமிங் எல்லாம் கூட வந்து பேசிக் தான். அப்புறம் வந்து உங்களோட ப்ராக்டிஸு அண்ட் தென் யுவர் ப்ரொஃபிஷியன்சி இதெல்லாம் பார்த்து நீங்களாகவே டைமிங் வந்து ஆல்டர் பண்ணிக்கலாம். பட் பேசிக் தியரி இஸ் இன்ஹலேஷன் அண்ட் holding should be less time than exhalation, something like this. Exhalation கம்ப்ளீட்டாக வெளியில் போடணும். இவ்வளோதான், இதுதான் பேசிக். ஸோ பிராணாயமாவில் வந்து நான் சொல்கிறத விட நீங்கள் பண்ணிட்டு எக்ஸ்பீரியன்ஸ் பெனிஃபிட்டை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறது பெட்டர், ரைட்? அதை பற்றி சொல்லிகிட்டே இருக்கலாம், ஒரு மணி நேரம் கூட லெக்சர் எடுக்கலாம். பட் what will give you benefit is actually doing it. So please practice it, get the benefits, and then ஒரு 3 மாதம் கழிச்சு you can kind of give a feedback. Thank you.